ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், விஷாரத் பூர்வார்த்தில் தேர்டு பேப்பர் உங்களுக்கு தமிழ் 100 மார்க் இருக்குது இல்லையா? அதில் ஒரு கொஸ்டின் எழுதுனா 20 மார்க்கு கட்டுரை. அதுக்கு மொத்தம் 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பார்ட்டில் 1, இன்னொரு பார்ட்டில் 3, ஒரு பார்ட்டில் 2, இன்னொரு பார்ட்டில் 3. எந்த பார்ட்டில் வேணாலும் 2 அட்டன் பண்ணலாம், எந்த பார்ட்டில் வேணாலும் 3 அட்டன் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் 5 கட்டுரை நீங்கள் எழுதணும். அதுக்கு ஒரு 20 மார்க் 100 மார்க் 5 கொஸ்டின் வருது. அதில் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம நேற்று, திருமூலரின் திருமந்திரம். இது ரெண்டாவது இலக்கிய கரும்பின் இன்சுவையை புலப்படுத்துக. இலக்கியத்தில் கரும்பு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது, எந்த காலகட்டத்திலலாம் எந்த நூல்கள் எழுதும்போதெல்லாம் கரும்பு பயனில் மக்கள் இருந்திருக்கிறது, கரும்பு இலக்கியத்தில் எந்தெந்த இலக்கியங்களில் கரும்பு பயன்பட்டுருக்குது, அந்த காலகட்டத்தில் மக்கள் கரும்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இலக்கியத்தில் கரும்பு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதிவீரராம பாண்டியன் அவையோரை நோக்கி தாம் பாடிய நைடதம் எவ்வாறு சிறந்து விளங்குகின்றது என வினவனானது என கேட்க, அவையோரை பார்த்து கேட்குறாரு அதிவீரராம பாண்டியன், நான் பாடின இந்த நைடதம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவையில் உட்கார்ந்துருக்கிற சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்கிறாங்க, கரும்பை சுவைப்பது போல் உள்ளது. கரும்பை கிடைச்சா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ இனிமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் அவர் கரும்பை சுவைப்பது போல் உள்ளதுன்னு சொல்கிறாரு என்றனர் அப்படின்னு வருதா? கரும்பினை அடிப்பகுதியிலிருந்து சுவைப்போர் முடிவில் இனிமை குறைவதை உணர்வர். கரும்பு எப்பவுமே நுனியில் கொஞ்சம் இனிப்பு இருக்காது, அடியில் தான் இனிப்பாக இருக்கும். அடிக்கரும்பு ருசிக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இலக்கியங்களில் கரும்பை பற்றி பலவாறு கூறப்படுகின்றன. இலக்கியத்தில் கரும்பை பற்றி பலவாறு சொல்கிறாங்க. அதியமான் நெடுமான் அஞ்சியனது முன்னோர் கரும்பினை உலகிற்கு கொணர்ந்து தந்ததாக புறநானூறு கூறுகின்றது. புறநானூறு கருத்தை வச்சு தான் இது அதியமான் நெடுமாறனுடைய அஞ்சியனது முன்னோர்கள் கரும்பை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்காங்கன்றது புறநானூறு மூலமாக தெரிய வருது. இலக்கியத்தில் புறநானூறு மூலமாக தான் நமக்கு இந்த தகவல் தெரிய வருது. கயவரின் இயல்பினை கூற வந்த திருவள்ளுவர் காலத்திலையும் கரும்பு இருந்திருக்குது. ஏன்னா அவருடைய குரலில் அவர் கரும்பை பயன்படுத்தி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்போ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலையும் கரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்குது. கயவர்னா என்னது? கெட்டவர். இயல்பினை, அவங்க இயல்பு எப்படி இருக்கும்? கூற வந்த திருவள்ளுவர் கரும்பினை அவர்களுக்கு ஓமையாக கூறுகின்றார், உதாரணமாக சொல்கிறார். கரும்பு கெட்டவர்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். வறியவர் தம் குறையினை, வறியவர்னா ஏழை எளிய மக்கள், இயலாதவர்கள் தங்கள் குறையினை கொஞ்சம் வசதியானவங்க கிட்ட சென்று கூறிய அளவில், அப்படி கூறும்போது இன்முகம் காட்டி இனிது பேசி தம்மால் என்ற உதவி அனைத்தும் செய்பவர் சான்றோர். சான்றோர்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி செயல்படுவாங்கன்னா, அவங்களால முடியலனா கூட அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க செய்வாங்க, இல்லை அன்போடு பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்களால என்ன முடியுதோ அதை செய்வாங்க. அது நல்லோரின் குணம். இதே தீயவர்னா, ஆனால் கீழானவரோ யாது கூறியும் கேளாது வாளா இருப்பர். அப்படின்னா வாளா இருப்பர்னா காதில் விழாத மாதிரி இருக்கிறது, கண்டுக்காமல் இருக்கிறது. காதில் விழாத எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்ய மாட்டான்னு வாயை திறந்து சொல்கிறதுக்கு பதிலாக, செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படியே கம்முனே இருந்துடுறது. அவங்க தான் கீழானவரோ, அப்படி கீழானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலடியார் கரும்பினை ஓமையாக வைத்து நமக்கு பல உண்மைகளை உணர்த்துகின்றது. நாலடியார்களையும் கரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்குது. அறிவுடைய பெருமக்களது நட்பு, அறிவுடையவங்க நல்லவங்க, அவங்களுடைய நட்பு அவங்களோட பழகிறது. கரும்பினை நுனியிலிருந்து தின்றார் போன்றது. கரும்பு நுனியில் ஆரம்பத்தில் அவங்களோட பழக்கம் கொஞ்சம் சுவையற்றதாக இருக்கிறது. போக போக அவங்களுடைய நற்குணம், அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய பழக்க வழக்கம், இதை பார்க்கும்போது அவங்களுடைய நட்பு தொடர்கிறது. அது அடிக்கரும்பை போல் இனிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தீயோர் தொடர்போ கரும்பினை அடியிலிருந்து சுவைப்பதை போன்றதாகும் என்கிறது. தீயோர் நட்பு எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ரொம்ப இனிப்பாக இருக்கும், அடிக்கரும்பு கடிச்சது போல். போக போக அது அவங்களுடைய பழக்கம் வழக்கம், பேச்சு, நன்னடத்தை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட சிறப்பான விஷயங்கள் குணங்கள் இல்லாமல் இருந்தால் அது நம்மளையும் பாதிக்கும் இல்லையா? அப்போ அது என்ன, அவங்கள விட்டு நம்ம விலகி தானே வருவோம். ஸோ அப்போ தீயோர் நட்பு நமக்கு ஆரம்பத்தில் கரும்பை போல் இனித்தாலும் போக போக அது நுனிக்கரும்பை போல் சுவையற்றதாக
போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியிலிருந்து சுவைப்பதே போன்றதாகும் என்கிறது. சிந்தனைக்கு எட்டாதவனாக இறைவன் இருக்கின்றான். தன்னை வழிபடும் அடியார்க்கு எளியவனாக வந்து அருள் புரிகின்றான். இறைவனை கனியாகவும் அமுதாகவும் கண்ட பெரியோர் கரும்பாக அவன் இனிப்பதாக கூறுகின்றனர். அதாவது இறைவன் தனக்கு இறைவனை உணர்ந்த பெருமக்கள் இறைவன் கரும்பாக இனிப்பதாக கூறுகின்றனர். கரும்பினில் கட்டி போல்வார். கரும்பை சாறு எடுத்து அதை கட்டியாக செஞ்சால் வெள்ளம் எப்படி இனிப்பாக இருக்குமோ, கடவுர் வீரட்டனாரே, கடவுரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் வீரட்டனார் தான் அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு. என் இறைவனை பாடி பரவுகின்றார் திருநாவுக்கரசர். இறைவிக்கும் கரும்பின் பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். இறைவிக்கும்னா பார்வதிக்கும் அந்த பெயரை சூட்டி கரும்பின் பெயரை வைத்து மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்றலை தேராக கொண்ட மன்மதன். மன்மதன் அன்புக்கும் காதலுக்கும் உதாரணமாக சொல்லுவாங்க. காதலுக்கு அப்போது மன்மதன் என்ன பண்ணுறாருன்னா, காதலுக்கு மன்மதனை சொல்லுவாங்க. காதல் உணர்வுக்கு மன்மதனை சொல்லுவாங்க. அவருக்கு தென்றல் தான் அவருக்கு தேரா. மன்மதனுடைய கரும்பு தான் வில்லா வச்சிருப்பார் அவர். அந்த அன்பு காதல்ன்ற வில்லை தொடுப்பார். மன்மதன் அம்பு விட்டான்னா காதல் உணர்வு தோன்றும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது நம்ம தமிழ் கல்ச்சரில். அதனால் தென்றலை தேராக கொண்ட மன்மதன் கரும்பு வில்லா அவர் வச்சிருக்காரு. அப்போ மன்மதனை பற்றி எழுதும்போது கரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்குது. அந்த காலத்துலேயும் கரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்குது நம்ம உணர முடியுது. கரும்பினை வில்லாகவும் மலர்கள் 5 விதமான மலர்களை கணைகளாகவும், அந்த வில்லில் வச்சு அடிக்கிறதுக்கு அம்பு வேணும்ல, அதான் கணைகள்னா அம்புகள். இந்த இடத்துல அது 5 விதமான மலர்கள் யூஸ் பண்ணுறாரு அவர். கொண்டுள்ளான். கொங்கு ஓளிர் பெருங்கதை என்னும் நூலில் கல்லின் வகைகளை பற்றி கூறுகின்றார். கல்லுன்னா என்னது? தென்னை மரத்தில் பனை மரத்தில் ஒரு பானை கட்டியிருக்கும், பார்த்துருப்பீங்க. மரம் ஏறவர் ஏறி அந்த பாலையை அறுத்துட்டு அதை பானையை கட்டிட்டு இறங்கிடுவார். அடுத்த நாள் ஒரு சில நாள் குறிப்பிட்டு போய் அதை பார்க்கும்போது அதில் அந்த வெட்டின இடத்துலேருந்து சொட்டாக சாறு அந்த பானையில் சேகரிக்கப்பட்டு இருக்கும். அதில் சுண்ணாம்பு சில விஷயங்களை கலந்து அதை குடித்தாக்கா உடம்புக்கு நல்லது. அதுதான் கல். தென்னங்கல், பனங்கல் அப்படின்னு குடிப்பாங்க. அதான் கல் அப்படின்னு சொல்கிறோம். அது கல்லின் வகைகளை பற்றி கூறுகின்றார். யார் சொல்கிறது? இந்த கொங்கு ஓளிர் பெருங்கதை என்னும் நூலில் கரும்பு கல்லை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கரும்பு சாற்றினில் இருந்து எடுக்கப்படும் கல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கரும்பு சாத்துலேருந்தும் கரும்பை புழிஞ்சி சாறு எடுத்து அதை கொஞ்சம் புளிக்க வச்சு அதில் தேவையானதெல்லாம் போட்டால் அதுலேருந்து ஒரு கல் வரும்ன்றாங்க. அதுக்கு பேர் கரும்பின் ஊறல் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொக்கநாதர் என்னும் புலவர் மயிலையும் கரும்பையும் வைத்து இரட்டுற மொழிதலாக ஒரு பாடல் பாடியுள்ளார். கரும்பையும் வெள்ளையும் வைத்து இரட்டுற மொழிதல் அப்படின்ற ஒரு இரட்டுற மொழிதலாக ஒரு பாடலை பாடியுள்ளார். கரும்பின் உடலில் கணு உள்ளது, மயிலின் தொகையில் கண் உள்ளது. அதாவது 2 பொருள் ஒரு அர்த்தம் அப்படின்ற மாதிரி இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. ஒரு பொருளுக்கு 2 அர்த்தம் சொல்கிறது ஒரு விளக்கம். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் பாடியிருக்காரு. அதில் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உடலில் கணு உள்ளதான். அதாவது கரும்பின் உடலில் கணுவாக வெட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கண் இருக்குது. மயிலின் தொகையில் கண் உள்ளது. மயில் தொகையில் என்ன இருக்குது? கண் இருக்குதுன்னு பாடியிருக்காரு. நீர் வளம் மிக்க நாட்டினில் நெற்பயிர் கரும்பு போலும். நல்ல நீர்வளம் நிறைந்த நாட்டில் தண்ணி வளம், வற்றாத நதிகள், ஆறுகள், அப்புறம் ஏரிகள், மழை, பருவமழை எதுவும் பொய்க்காமல் கரெக்டாக அந்த நீர்வளம், அதான் நீர்வளம்ன்றது. நீர்வளம்னா ஆற்றுல தண்ணி இருக்கும், ஏரியில் தண்ணி இருக்கும், அருவி கொட்டும், ஓடைகள் ஓடும், மழையும் நல்லா பருவத்துக்கு தவறாமல் பெய்யும். அதுதான் நீர்வளம் மிக்க நாட்டினில் நெற்பயிர் கரும்பு போலும். நெற்பயிர் கூட கரும்பும் சேர்ந்து வளரும். கரும்பு கமுகு போலும். கரும்பு கமுகுன்ற ஒரு பயிரை போலும் என்று சொல்கிறாங்க. தோற்றமளிக்கும், கமுகு மாதிரி தோற்றம் இருக்குமா கரும்பு. பாட்டினத்து பிள்ளையார் ஒற்றியூர் பெருமானை தித்திக்கும் கரும்பாக காட்டுகின்றார். பொங்கல் திருநாளில் மஞ்சளோடும் இஞ்சியோடும் கரும்பும்
பங்கு கொள்கின்றது. பொங்கல் திருநாள்லேயும் நம்ம பொங்கலை கரும்பு கட்டுக்கட்டாக வந்து விற்கும் பார்த்துருக்கீங்கல்ல. மஞ்சள் கட்டுக்கட்டாக போட்டிருப்பாங்க, கீழே கரும்பு கட்டுக்கட்டாக நிற்க வச்சுருப்பாங்க. நம்ம பொங்கல் கரும்பு இல்லாமல் பொங்கல் கொண்டாடி இருக்கோமா? அப்போ பொங்கல் திருநாளில் மஞ்சளோடும் இஞ்சியோடும் கரும்பும் பங்கு கொள்கின்றது. புது மணம் புரிந்து கொண்ட கோவலன் கண்ணகியை கரும்பே தேனே என்று பாராட்டும் திறத்தினை இளங்கோவின் சொற்களில் காணலாம். அப்போ இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் கரும்பு பயன்பாட்டில் இருந்து கரும்பு என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இலக்கியத்தில் கரும்பு. எந்தெந்த இலக்கியத்தில் யார் எழுதின பாட்டில் கரும்பு வருது அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை படித்து பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.